ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த டெஸ்டினி ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிய பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜிஎல் பிடிக்காதவங்க வந்து பார்க்காதீங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட்டில் வந்து எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் வந்து சரி வேலைக்கு தான் நம்ம போக முடியல, ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்காங்க அதாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு இதில் வந்து அப்படி வந்து மனமடியில் வந்து உட்காந்துருப்பீங்க. அப்போது வந்து ஸ்டாப் இட் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம், 10 தான் வந்திருப்பா. அதோடு வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். லிசா தான் வாரா. ஒன்று உங்கள் அப்பாவை பார்த்துட்டு இவ இதுக்கு இங்கே வரா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்க. ஒன்று லிசா தான் ஸ்டாப் இட் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. உடனே அங்கே எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா லிசாவை பற்றி முக்கால்வாசி பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேர் தான் யாரிவா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்று சுமாரியாவா மாஃபியா பிறகு சுட்டு தள்ளிடுவோம், அமைதியாக இருங்கடி அப்படி சொல்லிட்டு வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருந்தோடனே அப்படி வந்து எல்லோரும் வந்து அப்படி வந்து அமைதியாகிறாங்க. இப்போ நீங்களும் பார்க்கிங்க, இவளா இடி என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கூட முடியலை நீ அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் அவளை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா தான் அப்படி லிசா முன்னாடி நிற்காங்க. உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னோடனே, கைஸ் இந்த பெருசு மேலே ஒரு கண்ணை வைங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொன்னோடனே ஒரு பையன் தான் அப்படி வந்து உங்கள் அப்பாவோட தலையில் வந்து கண்ணை வச்சுக்கிறான். நீங்கள் வந்து அப்படி வந்து எந்திக்கிங்க. ஹே நீயா அப்படி சொல்லிட்டு வந்து அவள் வந்து உங்களை பார்க்குறா. உடனே நீயா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்குறீங்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, என்னதான் ஃபாலோ பண்ணுறத சுற்றிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ணே நீ மூடுறி, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு வந்து எலிசாவும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு பெருசு, நான் உன்ட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்கிட்ட சேரவன் இழுக்காதன்ட்டு, ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு இப்போ லிசா அப்படி வந்து மனம் அடிக்க போகிறா. ஐயோ சின்ன பையலே எந்திரு அப்படிங்கிறா. ஒன்று இவன் மேலே ஒருத்தங்க கண்ணு வைங்க வாங்கல அப்படின்னே ஒரு பையன் வந்து கண் வைக்கிறான். எந்திரி அப்படின்னே இப்போ தான் அந்த சின்ன பையன் வந்து அப்படி எந்திக்கிறான். போன உண்டு அப்படின்னா அவனுக்கு ரவுண்டு போயிடுறான். இப்போ லிசா அப்படி வந்து உங்களை பிடிச்சி வந்து இப்படி உட்கார வைக்கிறா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கிங்க. இப்போ பாரு, இப்போ நீ சாடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கேன், நம்ம அப்பனுக்கா நம்ம மண்டை சதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனு நீங்களும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆமாம் அப்படின்னு அப்படி வந்து அந்த பையன் வந்து அப்படி எந்திரிச்சிருப்பான்ல, அவன் கையில் தான் தாலி இருக்குது. இப்போ அவன்கிட்ட வந்து அப்படி தாலியை பிடுங்கிட்டு சொல்லுங்க அப்படின்னே சொல்லியா அப்படின்னே பையனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுவும் கல்யாணம் மாதிரி தானே? ஆமாம் இதாம்மா கல்யாணம் அப்படின்னே. இப்போ லிசா உங்கள் கையில் தாலி கட்டிகிட்டு இருக்கா. அவனும் நீங்கள் அப்படி இருந்தவளே ஜாக்கா பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே அவளுக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படி லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கா. உடனே அவளும் ஏதோ ஏனாதான்ட்டு போட்டு சொட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சொட்டையை போட்டு விடுறா. போட்டுட்டு இப்போ எத்தனை வாட்டி சுற்றணும்? 3 வாட்டி அப்படின்னே அப்படி உங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படி சுற்றிட்டு இருக்கா. அப்படியே அவங்களும் அப்படி மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்று நீங்கள் என்ன நடக்குதுங்க, இப்போ என்னைய வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு இப்படி சும்மா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வந்து இப்போ யோசிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா மண்டையில் கண் இருக்கிறது, ஒன்றுமே பண்ண முடியல. உங்கள் அப்பாவுக்கு எல்லாருமே வந்து அப்படி என்னமோ ரோபம் போது இப்படி வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே சுற்றி கித்திலாம் முடிச்சு அப்படியெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னே. கல்யாணம் முடிஞ்சுட்டா எங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னே அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அவரை தூக்கிட்டே வந்திருப்பாங்க அந்த ஆளை ரெஜிஸ்டர் பண்ணுறவரை. இப்போ அவரும் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னே லிசாவும் கையெழுத்து போட்டுடுறா. ஒன்று அவங்கள பார்த்து அப்படி முறைக்கிறா. பெருசை கொஞ்சம் நடுவில் கூட்டுவாங்க அப்படின்னே. இப்போ உங்கள் அப்பாவை தான் அப்படி வந்து உங்களுக்கு ஸ்டேட்டாக வந்து வைக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் என்ன சொல்லணும்னு தெரியல, நீங்களும் வந்து அப்படி சைன் போட்டுடுறீங்க. நீங்கள் அப்படி லிசாவை அப்படி முறைச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன முறைக்க சரி இரட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ லிசா தான் அப்படி ஒன்று இப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட வாரா. இங்கே பாரு பெருசு, உன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண நோக்கமே இல்லை, அதுவும் இவன் தெரிஞ்சிருந்தா சரி உனக்கு ஒரு 2வது பிள்ளையாட்டு கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் தங்கச்சியை பார்க்குறா. உங்கள் தங்கச்சி எனக்கு ஓகே தான் அந்த மாதிரி அவன் நின்றுட்டுருக்கா. அடி பாவி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தேன்னா, நீ வந்து எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டியாமே, அதுவும் ஒரிஜினல். நீ எங்கே வச்சுருக்கன்ட்டு என்னோடய மெம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப தேடி பார்த்தாங்க, பட் கிடைக்கல. ஸோ அதுதான் உன்னை வந்து மிரட்டினாலும் நீ தரமாட்டேன், அதான் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணு, உன்னோட எவிடன்ஸ் எத்தா ஒரு 2 மாதம் உன் பிள்ளைய கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் ஓகே அப்படிங்கிறா.
உடனே உங்கள் அப்பா தான் இங்கே பாரு லிசா எல்லாமே உனக்கு லாட்டு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீங்கள் அப்படி லிசாவும் சொல்கிறா, ஆமாம் லாட்டு மாதிரி தான் இருக்குது, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், யார்கிட்ட வேணாலும் வம்பில் இந்த லிசாட்ட வம்பிழுக்காதன்னே, என்கிட்ட வம்பு இழுத்தேன் உன் சோழி முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கா. லிசா நான் அப்படி உங்கள்கிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறா, நீங்கள் அவள் கையை வந்து அப்படி தட்டி விட்றீங்க, என்னடி பாரு இப்போ நீ பொண்டாட்டி என் கூட தான் வரணும் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து அப்படி வந்து பார்த்துட்டே போகிறீங்க. இப்போ அப்படி தான் உங்களை வந்து காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறா. உடனே நீங்கள் அதாவது கத்திக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது, நான் எப்போ முதலையும் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்க, ஏதாட்டும் ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்போது இப்படி தான் வந்து ஏதாட்டும் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு. நல்ல விஷயமா, யார் அந்த லூசு பையில கல்யாணம் பண்ணுறது உனக்கு நல்ல விஷயமா, அவனை பற்றி உனக்கு தெரில, அவெல்லாம் அவனுக்கு நீ எத்தனை ஆகுதோ அப்படி சொல்லிட்டு வந்து அங்கே லிசாவும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. உடனே நீ அதை பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுறது அப்படின்னு. நான் ஒழுங்கு தாண்டி ஒழுங்கு தான், ஆனால் எனக்கு ஒன்றில் கல்யாணம் பண்ண ஆசை இல்லை, கண்டிப்பாக என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து இருப்பாங்க எங்கேயாட்டு, பட் அது நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்கிறாங்க. ஒன்று ஜஸ்ட் வந்து ஒரு எவிடன்ஸுக்காக தான் கல்யாணம் பண்ணேன், எல்லாம் என்ன பண்ணேன் தலையெழுத்து, அப்புறம் வந்து நம்மளாம் ஜெயிலுக்குள்ள போனால் நம்மளோட மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்லிட்டு இருக்கா. ஒன்று நீங்களோட பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க, அப்படி வந்து நீங்களும் வந்து லிசாவோட வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. இப்போ இங்கே ஜீசஸ் தான் நிற்கிறா, என்னடி சும்மா பேசி சொல்கிறேன்னு பார்த்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இந்த லிசா சொன்னது செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் தான் அவங்க அப்பாவும் வந்து ஒரு காரில் வந்து வராங்க, ஃபாஸ்ட்டாக வந்து வந்துட்டு அப்படியே வந்து லிசாவோட மேன்ஷனுக்குள்ள வந்து போடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்து நின்றுட்டு இருக்கீங்க. லிசா வந்து என்னென்னா சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ உங்கள் அப்பா தான் வராங்க, நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பா அப்படி சொல்கிறீங்க. இப்போ தான் லிசா பார்க்குறா, பெருசு என்ன பிள்ளைய விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்க முடியல அப்படின்னு. உங்கள் அப்பா என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் வந்து இப்போ வந்து எவிடன்ஸை வந்து அப்படி வந்து லிசா உட்காந்துருக்காங்க. சோஃபா பக்கத்தில் வந்து ஒரு டேபிள் இருக்கும், அதில் வைக்கிறாங்க. இங்கே பாரு இந்த ஒரிஜினல் எவிடன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது, இதுக்கப்புறம் நான் வந்து உன்கிட்ட வந்து எந்த வம்பும் வைக்க மாட்டேன். ஒன்று லிசா வர்றா, இவ்வளோ நாள் வராத ஒரு தெளிவு வந்து இப்போ பிள்ளையை சுக்குன பிறகு வந்துருக்கு அப்படின்னு. இங்கே பாரு உனக்கு வந்து எவிடன்ஸ் தந்துட்டேன், நான் என் பிள்ளையை கூப்பிட்டு போகிறேன், அப்புறம் வந்து டைவர்ஸ் அனுப்பி வைக்கிறேன், அதில் வந்து சைன் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்கள் அப்பா வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் போகும்போது உங்கள் அப்பா வந்து அப்படி வரும்போது நீங்கள் வந்து வர மாட்டேங்கிறீங்க, அப்படி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் அப்படி திரும்பி பார்த்தாங்க, பார்த்தா லிசா வந்து உங்கள் கையை பிடிச்சிருக்கா. இப்போ லிசா அவள் பக்கம் வந்து உங்களை அப்படின்னு இழுக்கிறா. ஒன்று நீங்கள் லிசா மேலே போய் அப்படி மோதி நிற்கிறீங்க. இப்போ லிசா தான் அப்படியே வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படி வந்து நிற்கிறா. இங்கே பாரு பெருசு, நான் சொன்னது தான், உன் பிள்ளை ஒரு 2 மாதம் என் கூட தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நீ என்ன வேணாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஒன்று உங்கள் அப்பாவும் இங்கே பாரு லிசா நீ எவிடன்ஸ் கேட்டேன்னு தந்துட்டேன், ஒன்று இங்கே பாரு பெருசு, நான் தான் சொன்னேன் அங்கே வச்சு 2 மாதம் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படி வந்து பிடிச்சி அப்படி வந்து இருக்கமா பிடிச்சிருக்கா. ஒன்று இங்கே பாரு ஓவராக தான் பண்ணுற, ஒன்று இப்போ தான் உங்கள் கழுத்தில் தாலி இருக்கிறத எடுத்து காட்டுறா, இது கட்டினது நான் அப்படி சொல்லிட்டு வந்து அவள் சொல்கிறா. ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு, இது வந்து ஒரு லீகல் கல்யாணம், பிரிக்க முடியாது எங்களை அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து சொல்கிறா. ஒன்று எங்கள் அப்பாவாலே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியும் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இப்போ உங்கள் அப்பாவும் வந்து எப்படி போயிடுறாங்க என்ன பண்ணணுன்னு தெரியாமல். இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து லிசா வந்து தள்ளி விடுறீங்க. இங்கே பாரு கிட்ட வரணும்னு நினச்சா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம் இந்த அம்மா பெரிய உலக அழகி அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் வந்து அவளோட ரூமுக்கு வந்து போயிடுறா. நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ ஜீஸ் தான் வாமா நான் வந்து ரூம் காட்டுறேன் அப்படின்னே, நீங்கள் லிசா ரூமில் தானே இருக்கணும், இப்போ லிசா ரூமில் தான் காட்டுறாங்க. ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க வேறு எதுவும் ரூம் இல்லையா அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் தான் இருக்கணும், அவள் சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு. அவள் அப்புறம் ஈவா அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு போகிறதுக்கோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக பயத்தோட என்ன தான் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தைரியத்தோடு அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே வந்து போகிறீங்க. லிசா வந்து என்னென்னா அவள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போயிட்டா. நீங்கள் என்ன இப்போ தான் நீங்கள் சல்லு புல்லுன்னு உள்ளே போன ஆளக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதான் பாத்ரூமில் வந்து சவுண்டு கேட்குது. உடனே அப்படி சொல்லிட்டு நீங்களே இப்போ பெட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ லிசா தான் அப்படி வந்து அந்த பாத்ரூம்லேருந்து அப்படியே ஃபேஸை வந்து டவலை வச்சு அப்படி தொடச்சிட்டே வந்து வாரா. உடனே உட்காந்துருக்கிறத பார்த்து என்னம்மா நீ யார் ரூமில் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நீங்கள் பார்த்துட்டு மறைக்கிறீங்க. புரியுது நான் தான் வர சொன்னேன், சரி வேறு என்ன அப்படிங்கிறா. நீங்கள் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க. இப்போ லிசா தான் சொல்கிறா,
இங்கே பாரு, எனக்கு வந்து வேலை இருக்குது, அது வந்து எப்போ முடியும்னு தெரியாது, சில நேரம் நான் வீட்டுக்கெலாம் வரக்கூட மாட்டேன் அப்படி சொல்கிறா. உடனே நீங்கள் அதுக்கு நான் இடத்த பண்ணேன் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து உங்கள் மூஞ்சி ரியாக்ஷன் வந்து போகுது. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும், அதனால் சொல்கிறேன், அதனால் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து போகிறா. ஆமாம், இப்போ பெரிய கலெக்டர் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களும் போகிறீங்க, கீழே பார்த்தா ஜீசோ இருக்கிறா. ஏன்னா லிசா இல்லை ஜீசோ 2 பேத்துல வீட்டில் கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க யார்கிட்ட இருப்பாங்க. நீங்களும் நேராக போய் இப்போ டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. பார்த்தா அங்கே இன்னொரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு உங்களை பார்த்த உடனே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிடுது. நீங்கள் பார்க்கிங்க, என்ன இந்த பொண்ணு பார்க்க புதுசாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அது வீட்லேயே இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்கன்ட்டு. அடுத்த மற்றதெல்லாம் வேலை செய்கிறவங்க தான். இந்த பொண்ணு என்னன்னா கொஞ்சம் பார்த்தாலே தெரியும்ல, பணக்கார வீட்டு பிள்ளைப்போ அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் அந்த பிள்ளையை பார்க்குறீங்க. அந்த பிள்ளைய ஹாய் அப்படி சொல்லுது. நீங்கள் யார் இது அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. நான் லிசாவோட தங்கச்சி அப்படி சொல்கிறா. ஐயா விளங்க, நீ அவள் தங்கச்சியா, அவளே இந்த ஆட்டம் ஆடுறா, நீ இந்த ஆட்டம் ஆடுவியா அப்படி சொல்லிட்டா. நீங்களோட பார்த்துட்ருக்கீங்க. கவலைப்படாதீங்க, எங்கள் அக்கா மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. என் பேர் வந்து ஜெசி, உங்கள் பேர் என்ன அப்படி கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க ஹாய் ஆமாம், என்ன வேலை பார்க்குறீங்க, இந்த வேலையை பற்றி மட்டும் எனக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. ஓகே, ஆமாம், எப்படி எங்கள் அக்கா உங்களை கல்யாணம் பண்ணா, கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சுற்றிட்டு இருந்தா, எப்படி தான் கல்யாணம் பண்ணா உங்களை அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கா. உடனே நீங்கள் அது ஏதோ ஒரு கண்ட்ராவியில் பண்ணி தொடஞ்சிட்டா, எப்படியும் 2 மாதம் கழிச்சு எனக்கு விடுதலை. நான் இப்போ வந்திருக்கிறது என்னென்னா டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு 2 மாதம் உங்கள் வீட்டில் இருப்பேன், அப்படி போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உடனே ஜெசியும் அதெல்லாம் போகாதீங்க, நான் மட்டும் அப்புறம் இந்த வீட்டில் தனியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. உடனே நீங்கள் அப்படி இந்த சைடு வந்து ஜீசாவை பார்க்குறீங்க, அவன் வருக்கல்ல அப்படி சொல்கிறீங்க. அவள் இருக்கா, அவள் வேற, நீங்கள் வேற இல்லை, நம்ம 2 பேரும் வந்து ஷாப்பிங் போகலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. வெளியே விட்டால் தானே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறாங்க, என்னமோ 10 கிலோ தங்க மாதிரி, சாரி 10 கிலோலாம் இருக்க மாட்டேன், 50 கிலோ தங்க மாதிரி என்னை பூட்டி வைக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெசியும் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இப்போ நீங்கள் தான் ஜீசோட கேட்குறீங்க, ஆமாம் எதுக்கு இந்த பிள்ளையை வெளியே விட மாட்டேங்கிங்க அப்படிங்கும்போது, உடனே எனக்கு வெளியே விட மாட்டோம், நீ அந்த பிள்ளைக்காண்டி வைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னது வெளியே விட மாட்டீங்களா, எதுக்கு வெளியே விட மாட்டீங்க ஜீசோ சொல்கிறா. இங்கே பாரு, நான் சொல்கிறது நல்லா கேளு, நாங்கள் பார்க்குறது ஒன்றும் இந்த சும்மா போலீஸ்லாம் கூட சரி எப்போ மாட்டேதான் வருவாங்கன்னு விட்டுடலாம், ஆனால் நாங்கள் பார்க்குறது மாஃபியா. ஆமாம், மாஃபியான ஃபஸ்ட் என்ன, எனக்கு அதுக்கு முதல்ல விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. அதுவா அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசுவும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்படி இத்தனை பேரை சாவடிச்சிருக்கோம், இத்தனை பேர் எங்களுக்கு எதிரி இருக்காங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் வாய் மேலே கை வச்சுட்டு ஐயோ ஒரு மாஃபியா ஃபேமிலிக்காக நான் வந்து வாக்கப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாய்ப்புலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்படி ஊர் ஃபுல்லாக சரவழி எடுத்து வச்சிருக்கீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பொது சேவை மயிறு சேவை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. வந்து ஈஸோ அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. வந்து ஆமாம், இப்படிலாம் ஊர் ஃபுல்லாக சண்டை எழுத்த எப்படி சாதாரணமாக இருக்க முடியும், எப்போதும் செத்துருவோமோன்ட்டு ஒரு உயிர் பயத்திலே இருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட கொஞ்சம் வாலாட்டுறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க, ஒரு ரெண்டே பேர் மட்டும்தான் ஓவராக ஆடுவாங்க, அவங்களும் கூட சீக்கிரத்தில் போட்டு தள்ளிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படி சொல்லிட்டு ஜீசு சொல்லிகிட்டு இருக்கா. இந்த கொலைகார குடும்பத்துட்டு நான் வந்து பாட்டுக்கு மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் போய் முழிச்சிட்டு இருக்கீங்க. உடனே இப்போது நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி போகிறீங்க. அப்போ வந்து அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் வந்து என்னென்னா தூங்கிட்டீங்க. நீங்கள் தூங்கின பிறகு தான் லிசாவே வாரா. இப்போ வந்துட்டு ஜீசோட்டை கேட்குற சாப்பிட்டாலா அப்படின்னு, உங்கள் அம்மா நடி தானே ஃபுல் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படியே லிசாவும் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து ரூமுக்கு வந்து வாரா. பார்த்தா நீங்கள் தூங்கிட்டீங்க. இவன் என்ன அதுக்குள்ளேயே தூங்கிட்டா, மணி பார்க்குற மணி 7 தான் ஆகுது. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குற ஆள், அதனால் வந்து நீங்களும் அப்படி சீக்கிரமாக அப்படி தூங்கிட்டீங்க. இப்போ இல்லை சாப்பிட்டு அப்படி வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பார்க்குறேன். நீங்கள் வந்து 360 டிகிரி கேமரா மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து தலைவாணியில் வந்து தலை இருந்துச்சு, இப்போ அந்த சைடு தொங்குது. இப்போ சரி அப்படி சொல்லிட்டு வந்து அவன் சாப்பிட போயிட்டா. சாப்பிட்டுட்டு வந்து பார்க்க கால் வச்சுருப்பீங்கள்ல அந்த இடத்துல தலை இருக்குது. இவன் என்னடா இப்படி சுற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கா. பார்த்தா நீங்கள் மறுபடியும் வந்து அப்படி தலை வச்ச இடத்துக்கே தலை வச்சு படுத்திருப்பீங்களா, அந்த தலைவாடிக்கே மறுபடியும் வந்துடுறீங்க. ஒன்று அவளுக்கு பார்த்து சிரிப்பு. அவள் இடம் சிரிச்சு பார்க்க, இவன் இப்படி சுற்றி தூங்குறா, நம்மளுக்கு இடம் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. இப்போ லிசாவுமே அப்படி வந்து படுக்கிறா.
இப்போ அடுத்து அப்படியே கண்ணை மூடிட்டா திடீர்னு டங்குன்னு மேலே ஒன்று வந்து விழுந்த மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க, நீங்கள் கையை போட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு அடுத்து கையை தூக்கி தூர வீசுறா. பார்த்து அடுத்து நீங்கள் மறுபடியும் கை போடுறீங்க. அதுக்கப்புறம் காலையை போட்டு வந்து அதுக்கப்புறம் அவள் செஸ்ட்டில் வந்து அப்படி வந்து படுத்துக்கிட்டீங்களா. அதுக்கப்புறம் அடுத்து பார்க்குறவங்கள நீங்கள் வேறு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்களா. அப்புறம் வந்து அவளை வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படி வந்து தூங்குறா. அவளுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்படி 2 பேரும் அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி வந்து மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திக்கிறீங்க. நீங்கள் வந்து கண்ணை திறந்து அப்படி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து இப்படி லிசாமல் இப்படி கையை போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கையை எடுத்துகிட்டு அப்படி திடீர்னு அப்படி வாரீங்களா. அப்போ லிசாவும் இருந்துச்சிட்டா. லிசாக்கு தான் அவளுக்கு தான் ஞாபகம் இருக்கா. அவளாம் அவ்வளோவா கண்டுக்கல. உடனே நீங்களோடு கேட்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம காலையை வச்சுட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம தான் போட்டிருக்கோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நீங்களும் வந்து ஒன்றுமே சொல்லலை, உங்கள் சாடிக்கு அப்படி இருக்கீங்க. இப்படியே அப்படி கொஞ்சம் அப்படியே டேஸ் வந்து போகுது. உங்களுக்கு என்னன்னா வெளியே சுற்றி பார்க்கணும். ஏன்னா சூரிய வெளிச்சத்தை கூட நம்ம கண்ணில் காட்ட மாட்டேங்காது. அதனால் வந்து எப்படியாட்டு கொஞ்சம் வெளியே போய் லைட்டாக விட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு நிறைய வேலை இருக்கிறதுனால வந்து ஜீசாவும் லிசாவும் 2 பேருமே ஒரே நேரத்தில் வந்து கிளம்புற மாதிரி டைம் வருது. அப்புறம் என்னென்னா கூட வந்து 10 பேர் பாடி கார்டு அந்த மாதிரி போட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லோரும் வந்து அப்படி வந்து வரப்பாக இருக்காங்க. எப்படி தான் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருக்குது. பார்த்து ஜெஸி வந்து என்னென்னா ரொம்ப நேரம் தூங்குவா. அதனால வந்து அவள் தூங்கிட்டு தான் இருக்கா. ஒன்று நீங்களும் ஒரு கேப் சொல்லிட்டு உங்களுக்கு வெளியே போகணும் ரொம்ப ஆசை. ஏன்னா ரொம்ப நாள் போகல. எப்படி இங்கே வந்து ஒரு 2 வீக் ஆகும். அப்படி கொஞ்சம் மட்டும் வெளியே போகணும், அப்பமா கூட அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் தான் அப்படி வந்து அப்படி நைஸாக கண்ணுக்கு தப்பி அப்படியே வந்து ஒரு கார் இருக்குது. நீங்களும் அந்த கார் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ கார் ஓட்டினீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்கள்ல, அப்போ கார் ஓட்டி 8 போட்டது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காரையே தொடவில்லை. இப்போ தான் நீங்கள் வந்து அந்த காரையே ஓட்டுறீங்க. ஐயோ என்னது எதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி யோசிச்சு அப்படியே எடுத்து அப்படியே ஆன் பண்ணிட்டு போகிறீங்க. அங்கே பாடி கார்டில் பார்க்குங்க யார் கார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களை பார்த்துட்டாங்க. ஒன்று ஐயோ மேடம் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்களும் அப்படி ஃபாஸ்ட்டாக வந்து அப்படி கார் எடுத்துகிட்டு வந்து இப்படி போயிடுறீங்க. இப்போ வந்து அந்த பாடி கார்டு தான் ஸ்டேட்டாக லிசாக்கு தான் காலு. மேம் இப்படி வந்து அந்த மேடம் வந்து இப்படி கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்களாம் என்னென்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் கத்துறா. ஒன்று இல்லை மேம் இப்படியே போயிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ லிசா தான் அப்படி வந்து அந்த காரில் தான் ஏதோ ஒன்று இருக்குல்ல, ட்ராக் பண்ணுங்களே லூஸ் பயில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கத்தி ரொம்ப கோபமாக இருக்கா. லிசாவோட மேன்ஷன்லேருந்து ஒரு காரு கிளம்புறதுனாலே அதில் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லை வேறு நீங்கள் புதிய முகமாக இருக்கீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கோம். லிசா ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ட்டு இது நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. உள்ளே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுனால உங்கள் காரே வந்து அந்த எனிமீஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட்டாக அப்பாவையே பார்க்க போகல, ஸ்டேட்டாக எங்கே போகிறீங்க, ஐஸ்கிரீம் ஷாப் அங்கே வந்து போகிறீங்க. உள்ளே போய் காரை வந்து அந்த காரை நிப்பாடிட்டு அப்படி வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ள போய் அப்படி வந்து ஒரு டேபிளில் உட்காந்து அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து அப்படி வந்து போடுறாங்க கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. இப்போ அப்படி வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கும் பயமாக இருக்குது. அப்படி வந்து ஒரு டேபிள் கீழே வந்து அப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன கரெக்டாக வந்து லிசாவும் வந்து வந்துடுறா. இப்போ வந்து 2 டீமுக்கும் வந்து சரியான இதாக வந்து 2 பேரும் வந்து அப்படி கண்ணை வச்சு அப்படி ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ லிசாவும் வந்து அப்படி கொஞ்சம் பேர் இப்படி கொண்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து வீதியர் வந்து அப்படி பயந்து அப்படி ஓடி இருப்பாங்க. இப்போ ஸ்டேட்டாக உங்ககிட்ட தான் வாரா. நீங்கள் வந்து லிசாவை பார்த்தோன்னே அப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க. லிசாவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹக் பண்ணணும்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் பயந்துருக்கீங்களா. இப்போ லிசா வந்து உங்களை தான் அப்படி சப்புன்னு வைக்கிறா. நீங்களும் அப்படி கணத்தை பிடிச்சிட்டு அப்படி அழுதுகிட்டே நிற்கிங்க. உனக்கு அறிவு இருக்கா? எல்லாரும் சேஃபாக இருக்கணும்னு தானே வீட்டில் அவ்வளோ பாடிகார்டை போட்டு வச்சுருக்கேன். லூஸு மாதிரி வந்திருக்கேன். ஏதாட்டும் சென்ஸ் இருக்கா உனக்கு? நீ செத்த உங்கள் அப்பக்காரனுக்கு எவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ அதை அப்படி கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்து அப்படி காருக்குள்ளே போக சொல்லி இப்போ அவளும் உங்கள் பக்கத்துலேயே உட்காடுறா. வண்டி எடுங்க அப்படி சொல்கிறா. ஆனால் அவங்கள வந்து காரை வந்து ஓட்டிட்டு அப்படி வந்து அவளோட அந்த மேன்ஷனுக்கு வந்து அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படிலாம் போகாத, ட்ரை பண்ணாதுன்ட்டு. லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. 2 மாதம் முடியணும், கொஞ்ச நாள் தானே இருக்குது, நான் உன்னை போய் விட்டுடுறேன் என்ன
இப்படிலாம் ஒரு தலைவலியாக கூட வந்து இருக்கிறது எனக்கு வந்து ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து அப்படி ரொம்ப திட்டிகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஸ்டேட்டாக அவங்க மேன்ஷனுக்குள்ளே போனோன்னு ஜெசி தான் அப்படின்னு உங்ககிட்ட வரா. எதுக்கு நீங்கள் வெளியே போகணுங்க, என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ லிசா தான் என்னது இங்கே பாரு, இவா அதிக பிரசகித்தனம் பண்ண மாதிரி நீ ஏதாட்டு பண்ணுன, பார்த்துக்கோ நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் அப்படி வந்து கோபமாக போயிட்டு இருக்கா. அவங்க கணத்தில் அப்படி அரைஞ்சது சப்புட்டு அப்படியே 5 விரலும் பதிஞ்சிருக்கு. என்ன இப்படி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெசியும் வாங்க மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவனை நீங்கள் ஒன்று வேண்டாப்பா, உங்கள் அக்கா என்னை அடிக்கிறா, எங்கள் அப்பா கூட என்னை திட்டதான் செய்வாங்க, ஆனால் அடிக்கவே மாட்டாங்க தெரியுமா, ஆனால் உங்கள் அக்கா என்னை அடிக்கிறா, அடி இவனை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது, நான் இங்கே ஓடி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜெசி தான் அப்படியே வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வந்து ஒரு கண்டத்தில் வந்து அப்படி வந்து லைட்டாக வச்சுட்டு இருக்கா. வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜெசியும் நான் மெதுவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக மருந்து வச்சிட்டு இருக்கா. நீங்களும் வந்து அப்படியே வந்து சோகமாக இருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களை வந்து உங்கள் அம்மா அப்பா கூட அடித்தது கிடையாது, கழுவி ஊற்றுவாங்க, அது வந்து சரிங்களா. ஆனால் இவன் வந்து சப்புடு வேறு அடிச்சிட்டா, உங்களுக்கு வேறு வலிக்கு சமயம். ஏன்னா அவள் கை வேறு ரொம்ப அப்படி அடிச்சிடும், அப்படி சப்புன்னு உங்களுக்கு வலிக்குது ரொம்ப. இப்போ நீங்கள் தான் அப்படி நைட்டு மணி வந்து லிசா வீட்டுக்கே வரல, நீங்களும் அப்படி வந்து தூங்கிட்டீங்க. இப்போ அவளே ஒரு 12 மணி அந்த மாதிரி தான் வாரா. உடனே இப்போ ஜீசோதான் கேட்குறா, ஏன்டி இப்படி வெளியில் சுற்றுற, எதுக்கு இப்போ அங்கே வந்தவங்க அவ்வளோ வச்சு சுட்டு தள்ளிட்டு அவ்வளோ கோபமாக உனக்கு அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோவும் கேட்குறா. உடனே ஆமாம் கோவம் தான், எவ்வளோ தைரியம்னு என் பொண்டாட்டியே சுட வந்திருப்பான், அப்புறம் உயிரோடு விட்டுருவேனா நான் அப்படி சொல்லிட்டு லிசாவும் சொல்கிறா. என்னடி பொண்டாட்டின்னா சொல்கிற, 2 மாதத்துல டைவர்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்க அப்படின்னே. அதெல்லாம் அப்படித்தான் அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் வந்து போகிறா. ஜீசாவும் இவா விடமாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஸ்டேட்டாக அப்படியே உங்ககிட்ட தான் வாரா, அதாவது அந்த ரூமுக்கு தான் வாரா. ஓப்பன் பண்ணி பார்க்குறா, நீங்கள் வந்து தூங்கிட்டாயா. இவன் மாதிரி எவ்வளோ இருந்தாலும் 360 டிகிரியில் சுற்றுறது விட்றாளா, நீங்கள் மறுபடியும் வந்து இப்படி தலை தொங்கிட்டு தான் கிடக்கு. உடனே லிசாவும் சரி ஒழுங்காக படுக்க வைப்போன்ட்டு அப்படி வாரா. பார்த்தா அவள் அரைஞ்சது அப்படி வந்து அப்படியே ரெட்டிஷாக அப்படியே தருது. அவளுக்கே கஷ்டமாக இருக்குது. சரி இப்படி அடிச்சிருக்கக்கூடாது, திட்டம் மட்டும் செஞ்சுருக்கலாம், எதுக்கு லிசா அடித்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அந்த இடத்து தோடுற அவளுக்கு ரொம்ப வலிக்குது, அதாவது உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்படி வந்து இப்படி எந்திரிச்சிடுறீங்க, அந்த வழியிலேயே எந்திரிச்சு பார்க்குறீங்கன்னு பார்த்து லிசா நிற்கிறா. லிசாவை பார்த்தோன்னா பயமாக இருக்குது, மறுபடியும் அடிச்சிருவாளுன்ட்டு அப்படி பின்னாடி போகிறீங்க. இப்போ லிசாதான் இப்படி பண்ணாதடி, எதுக்கு இப்படி பண்ணுற, எதுக்கு இப்போ என்னை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை எடுத்துகிட்டு கிட்ட தான் வரா. நீங்கள் அவள் அடிச்சிருவாள்னு சொல்லிட்டு அப்படி கணத்தில் கை வைக்கிறீங்க. இப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து மூச்சு இழுத்து விட்டு வந்து இப்போ லிசா பக்கத்தில் தான் உட்கார்றா. இங்கே பாருவேன், நான் பண்ணதும் நல்லதுக்கு தான் அப்படின்னு தெரியுது, நீங்கள் நல்லதுக்கு தான் பண்ணீங்க, நீங்கள் மட்டும் வரலன்னா அவங்க என்ன கொண்டிருப்பாங்க அப்படி சொல்லணுன்னு. கொண்டுட்டு அவனை இருந்திருப்பான்வேன் அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்கிறா. உடனே நீங்களும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ லிசா நான் அப்படி வந்து உங்களை ஹக் பண்ணுறா. இங்கே பாரு சாரி, அது வந்து இது அப்படி நீ பண்ணியிருக்கக்கூடாது இல்லை, நான் உனக்காண்டி தானே இவ்வளோ பாடி கட்ஸ்லாம் வச்சுட்டு நீ சேஃபாக இருக்கணும், நீனும் ஜெசியெல்லாம் சேஃபாக இருக்கணும் தானே நான் போகிறேன். ஆனால் நீ இப்படி தனியாக வந்தாக்கப்புறம் உடனே இப்படி ஏதாட்டு பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்கிறா. நீங்களும் சரி நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. சரி ஒன்று நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே அப்படின்னு. இங்கே பாரு, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அதே மாதிரி தான் ஜீசோக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எப்படியோ மீட் பண்ணி எப்படியோ எந்தெந்த வழியிலையோ அப்படி வந்துட்டோம், அதை பற்றிலாம் நம்ம கேட்காது என்ன அப்படின்னு நீங்களும் அப்படி சொல்லி தலையாடுறீங்க. சரி என்னை எப்போ எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. உடனே லிசாவும் அப்படி பார்த்துட்டு இருக்கா. போகலாம் தூங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் அப்படி படுத்து தூங்கிடுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு பெரிய தலைவாணி, அது உங்கள் நீளத்துக்கு இருக்கும், அது வந்து சோஃபாவில் உள்ளது, அதை தூக்கி வந்து நீங்கள் வந்து எப்போ பெட்டில் போட்டுட்டு உடனே நீங்கள் சொல்கிறீங்க என்ன நீங்கள் அந்த சைடு படுங்க, இந்த இதையே ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ லிசாவும் அந்த பக்கம் படுக்கிறா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1/4 நேரத்தில் அப்படி தூங்கியிருப்பீங்களா, தலைவணி எடுத்து தூக்கி தூர வீசிடுறா. இப்போ நீங்கள் மறுபடியும் லிசா மறுபடியும் படுத்துட்டேன்றா. 1 2 3 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த 3ன்னு சொல்லும் போதே நீங்கள் அவங்களுக்கு காலை போட்டீங்க.
இப்போ இல்லை அதான் அப்படியே வந்து உங்கள் சைடு வந்து அப்படியே சாஞ்சி படுக்கிறா. படுத்து அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுறா. நீங்கள் பார்த்தா அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா அந்த சைடு வந்து அரைஞ்சது வந்து அப்படியே இருக்குது. இப்போ தான் வந்து உங்கள் ஹேரெல்லாம் வந்து அப்படி ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே கணத்தை பார்க்குறா. சாரிடி நான் வேணுக்கனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் வந்து கிஸ் பண்ணுறா. நீங்களும் இப்படி சிங்கிட்டு இருக்கீங்க. சரி சரி தூங்கு அப்படி சொல்லிட்டு அடுத்து அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்படியே வந்து மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் எப்போ போல எழுந்திருக்கீங்க. எப்பட்றா நம்ம தான் தூக்கி வீசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் யோசிக்கிறீங்க. சரி ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் அடுத்து அப்படி வந்து எந்திரிச்சு ப்ரஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் கீழே போகிறீங்க. பார்த்து இன்னும் லிசா எந்திரிக்கலை. அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் எந்திரிச்சு அப்புறம் கீழே வரேன். நீங்கள் பார்த்தா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜெசிகிட்ட சிரிச்சு பேசி ஒன்று ஜெசி கேட்குறா, நீங்கள் போயிடுவீங்களா இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னு. ஆமாம் நான் எங்கள் அம்மா அப்பாட்ட போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த தாலி அப்படின்னு உங்கள் கழுத்தில் விளக்குள்ள அதை எடுத்து ஜெசி வந்து காட்டுறா. இதா உங்கள் அக்கா கழுத்தில் போட்டு விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்படி ஜெசியை சிரிச்சிட்டு இருக்கா. அவனை லிசா அதை பார்த்துட்டு இப்படி வாரா ஒரு ரியாக்ஷன் ஒன்றுமே காட்டாமல் அப்படி வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் வந்து டைனிங்கில் உட்காந்தோடனே நீங்கள் ரெண்டு பேருமே வந்து அமைதியாகிடுறீங்க. வெளியே அதை எதுக்கு சாப்பிட்ற இடத்துல தேவையாடி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ வாங்க போவோம் நம்ம போய் சோஃபாவில் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. லிசா ஜெசி உனக்கு கொழுப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ஜீசுக்கா போயிட்டு பாவண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜெசிலாம் அப்படி ஜீசை போட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஜீசாவும் அதே மாதிரி தான் சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்போ வந்து எப்படின்னா இந்த நாள் வந்து வருது. என்னென்னா உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிற நாள். அது வந்து அடுத்த காலையிலனா இப்போ வந்து அந்த நைட் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அன்றைக்கி தூங்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வரல. ஏன்னா 7 மணிக்கே தூங்குறாள். உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் வந்து அப்படி வந்து பெட்டில் வந்து அப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து என்ன அப்படி வந்து லிசாவும் வந்து வாரா. லிசா நீங்கள் இந்த சைடு பெட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா அந்த சைடு அப்படி பின்னாடி திரும்பி உட்காந்துக்கிறா. உடனே இப்போ லிசா சொல்கிறா, இங்கே பாருடி நாளைக்கு வந்து நீ போகிற ரொம்ப சந்தோஷமாக இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கா. நீங்கள் பார்க்கிங்க உங்கள் மூஞ்சில் ஒரு சந்தோஷமும் இல்லை. அப்படி வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க. ஒன்று நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அங்கே போன பிறகு என்ன மறந்துடுவேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்ருக்கா. உனக்கு உங்கள் அப்பா கூட இருக்கிறதாண்டி சரி. என் கூட இருந்தால் நிம்மதியே இல்லாமல் வாழணும். எப்போ எவன் சாவடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கணும். ஆனால் உங்கள் அப்பா கூட இருந்தால் அப்படி இல்லைல்ல. நீ எங்கே வேணாலும் போகலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். எங்கே வேணாலும் போகலாம். உன்னை யாருமே தடுக்க மாட்டாங்க. ஆனால் என் கூட இருந்தால் நான் தான் உன்னை எதாட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதானே உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு லிசாவும் கேட்டுட்ருக்கா. நீங்களும் ஒன்றுமே சொல்லாமல் அப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க. சரி நான் ஒரு லூசு நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் பாரு சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து அப்படி வந்து படுத்துக்கிறா. இந்த ட்ரிப் என்னென்னா நீங்கள் போய் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு வேணுக்கனே போய் லிசா கிட்டே போய் இப்படி வந்து அப்படியே படுத்துருக்கீங்க. லிசாவும் நல்லா உங்களுக்கு இருக்காமல் கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன்னா வந்து இதான கடைசி நாள். அதனால் வந்து அவ கூட அப்படி அப்படி கட்டி பிடிச்சிட்டு அப்படி நினைவுலேயே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஒன்று நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லிசாவும் இப்படி சொல்கிறா, நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சி என்னை விட்டு போயிடுவேலடி, நானும் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே வந்து மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திக்கிறீங்க. எந்திரிச்சு அதே மாதிரி வந்து கீழே போயிடுறீங்க. லிசாவும் பார்க்குற பக்கத்தில் நீங்கள் இல்லை. இப்போ அவளும் அப்படி ஸ்டேட்டாக கீழே தான் வரா. இங்கே ஜெசி தான் சொல்லிகிட்டு இருக்கா, ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எனக்கு போர் அடிக்கும் அப்படின்னு. உடனே இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, இல்லை ஜெசி நான் பிறகு ஒன்று பார்க்குறக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை என் கூடவே இருங்களேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெசி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி நீங்கள் இல்லை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் அப்பா காலம் காத்தாலே வந்து அந்த டைவர்ஸ் அந்த இதுக்கெலாம் அந்த டாக்குமெண்ட்லாம் அப்படி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து இப்போ என்னென்னா ஸ்டேட்டாக வந்து உங்கள் அப்பா தான் லிசாவோட சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ சொன்ன அந்த 2 மாதமும் முடிஞ்சு என் பிள்ளையை நான் கூப்பிட்டு போகிறேன் சைன் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லிசாவும் என்ன பண்ண சொல்லிட்டா இல்லை 2 மாதத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. உடனே அவளும் அப்படி சைன் போடுறா. இப்போது உங்கள் அப்பா தான் சைன் போடுமா அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் அப்பா அப்படி சொல்கிறீங்க, சைன் போடுன்னு அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படியே வந்து லிசாவை வந்து பார்க்குறீங்க. லிசாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளாக திரும்பிட்டா. உடனே ஜீசோ வந்து என்ன பண்ணேன்னு தெரில, அவளோ வந்து அப்படி நின்றுட்டுருக்கா. உடனே நீங்கள் அப்படி சைனும் வந்து போடுறீங்க. அங்கே பாரு அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும், அப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. உடனே நீங்களும் வந்து போகிறீங்க. அப்படி வந்து கரெக்டாக வந்து அந்த வாசல் இருக்கும்ல அதைட்டு அப்படி வந்து யோசிச்சிட்டே போகிறீங்க. உங்களை அறியாமே வந்து ரொம்ப வந்து அழகு வருது. உடனே நீங்கள் இப்போ உங்கள் அப்பாவோட கையை வந்து உதறி விட்டுட்டு ஸ்டேட்டாக வந்து லிசாட்ட தான் வாரீங்க. இந்த சைடு பார்த்தா லிசாவும் வந்து அழுதுட்டு தான் இருக்கா. ஜீசு தான் என்னடி அழுகுற அப்படின்னு
சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஒரு குண்டடிப்பட்டே அழுகாத ஒரு ஜீவன் இப்போ அழுகுது அப்படி சொல்லிட்டு வந்து லிசா ஜீசோ வந்து அப்படி லிசாட்ட கேட்டுட்டு இருக்கா. உடனே ஜெசிக்கும் இங்கே அழுக வருது. ஏன்னா வந்து ஜெசிக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படி போகணுன்னு அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் அப்படி ஸ்டேட்டாக வந்து லிசா வந்து அப்படி வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படி பின்னாடி தான் நின்றுட்டுருக்கா. திரும்பி நீங்களும் அப்படி பின்னாடியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. சொல்கிறீங்க, நான் எங்கேயும் போகலை, நான் உன் கூட தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு காஃபி ஷாப் போகணுன்னா வா, நம்ம 2 பேரும் இந்த வீட்லேயே வந்து காஃபி போட்டு குடிக்கலாம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா நீ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். நான் எங்கேயும் போகலை, நான் உன் கூடயே இருக்கேன். எனக்கு தெரில, இந்த 2 மாதம் இருந்ததுனால என்னன்னு தெரில, உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ நான் அடித்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு நீங்களே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ லிசா தான் அப்படி திரும்புகிறா. லிசாவுக்கும் அப்படி அழகு வந்துருக்கு. இப்போ நீங்கள் தான் லிசா கண்ணை வந்து அடிச்சு விட்டீங்க. இப்படிமே போயிடுறீ, அதுக்கப்புறம் நடத்தினா ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் இப்போ லிசாவை வந்து ஹக் பண்ணிகிட்டே இருக்கம்மா, பரவாயில்ல நீ என்னை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ லிசா உங்கள் அப்பாவோட கையை தட்டி விட்டு, யோ பெருசு சாவடிச்சிடும் பார்த்துக்க, அதை உன் பொண்ணு சொல்லிட்டுல அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த கையெழுத்து போட்டிருப்பீங்களா 2 பேரும், அதை கிழிச்சி 4 குண்டா உங்கள் அப்பா வாட்டே கொடுத்துட்றா, அந்த வச்சுக்கோ, அதை சொல்கிறல்ல உன் பிள்ளை என் கூட தான் இருக்கணும்ன்ட்டு போ அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்லிட்டு இருக்கா. அவன் உங்கள் அப்பா தான் ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு லிசா கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் அவள் கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லிசாவை ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 2 மாதத்துல எப்படி ஆனேன், நான் ஒன்று சின்ன வயசுலேருந்து ஒன்று நான் தாண்டி வளர்க்குறேன் அப்படின்னு ஒன்று. இல்லைப்பா, நான் லிசா கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் லிசா வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கும் என்ன சொல்லனே தெரியாமல் அப்படி போயிடுறாங்க. இப்போ ஜெசி தான் என் கூட தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி சுற்றிட்டு இருக்கா. நீங்களும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன லிசா வந்து அதுக்கப்புறம் அடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு அழகு வருது. அழுகு உங்கள் முன்னாடி அழ முடியுமா, அழுகுற கொஞ்சம், பட் இருந்தாலும் அவளுக்கு நிறைய அழுகணும் போல் இருக்கு. அதனால வந்து அப்படி வந்து வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறா. உடனே ஜீசோதா அப்படி பண்ணுறது சொல்கிறா. கல் மாதிரி இருந்தவளை எப்படியோ என்னமோ பண்ணி மாற்றிட்டியா அப்படின்னு. நான் ஒன்றும் மாற்றலை, உங்கள் ஃப்ரெண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா. நான் செவனே நீங்கள் அப்பா சொன்னாங்க வேலை பாரு, அதுக்கப்புறம் உனக்கு வேலை பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நான் வேலை போகிற தேடுற இடத்துலலாம் வந்து ஃப்ரெண்டு தான் வந்து என்கிட்ட வந்து சேரவழி இழுத்தான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது நானாக வந்து அவளை கல்யாணம் பண்ண சொன்னேன். அவள் தானே கல்யாணம் பண்ணா, இப்போ டார்ச்சரை அவள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி நைட்டு தான் ஆகுது. அப்படியே நீங்கள் வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்கீங்க. நம்மளுக்கு தூக்கம் வரல, எப்படி வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ லிசா தான் வாரா, அப்படி கதவை பூட்டிட்டு அப்படி வாரா. பார்த்தா அவள் கையில் வந்து ஒரு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. இப்போ லிசா தான் அப்படி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பார்த்தா அவள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்டீங்களா அதே ஃப்ளேவரு, அது வந்து அவள் பார்த்துருப்பா. அந்த இதையே அவள் பார்த்து உங்களுக்காண்டி அதே இது வாங்கிட்டு வந்திருக்கா. அவனுக்கு நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் அன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி சிரிக்கிறீங்க. இப்போ லிசா தான் அவங்களுக்கு அப்படி வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து அப்படி ஓப்பன் பண்ணி தாரா. நீங்களும் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி எடுத்து லிசாவுக்கு வந்து அப்படி வந்து ஊட்டுறீங்க. அவளும் வந்து சாப்பிட்றா. இப்போ அவளை வந்து அப்படி சிரிச்சிட்டே இருக்கா. இப்போ நீங்கள் அப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ லிசா தான் டப்பாவை கூட விட மாட்டா போல அப்படி சொல்லிட்டு பிடிங்கி சைடு வச்சிடுறா. நீங்கள் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பா நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கிட்ட வரவங்க வாய்ஃபில் அப்படி வச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தான் லிசா வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுறா. நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு தெரியல, அப்படி உட்காந்துருக்கீங்க. அப்படி வந்து கிஸ் பண்ணுறா. உடனே கிஸ் பண்ணிவிட்டு ஏன்டி என் கூட இருக்கணும்னு முடிவு பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதான் என்ன இப்படி பார்த்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிட்டு அப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸா அப்படியே வந்து உங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே நீங்களும் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறா. நீங்களும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து இமேஜின் யுவர் செல்ஃப் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அப்படி வந்து மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் அப்படி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. லிசாவும் பக்கத்தில் அப்படி படுத்துட்டு இருக்கா. அப்படி வந்து உங்களே பார்த்துட்டு இருக்கா. கடவுள் வந்து லக்கு தருவான்.
இப்படி ஒரே நேரத்தில் இப்படி அள்ளி தருவான்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்கை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் அப்படி லிசாவை பார்த்து அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உடனே என் கூட தானே இருப்பேன், நம்ம போக மாட்டேன்ல அப்படின்னோடனே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி லிசாவை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் என்னென்னா உங்கள் ஹாலில் உட்காந்து அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. லிசாவும் கொஞ்சம் வெளியே போல உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட வந்து அப்படி கொஞ்சல்ஸாக இருக்குது. இங்கே ஜெசிதான் அப்படி பாவிகளா. சரி கொஞ்ச நேரம் அப்படி பேசலான்னு பார்த்தா எங்கள் அக்கா கறி விட மாட்டேக்கால, இன்னும் ஒரே கொஞ்சம் வேலையாக இருக்குது, எதாட்டி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இங்கே பார்த்தா ஜியோ நாங்கள் ஒரு கிஸ்ஸு கூட தர மாட்டேங்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெசியை பார்த்து அப்படி சிரிச்சிட்டே இருக்கா. இப்போ அப்படி தான் அவங்க மேன்ஷனுக்கு தான் அப்படியே உங்கள் குடும்பமும் வருது. உங்கள் அம்மா அப்பா அப்புறம் உங்கள் தங்கச்சி எல்லாருமே வராங்க. உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஹாப்பி ஸ்டேட்டாக உங்கள் அம்மாவை போய் தான் ஹக் பண்ணிக்கிறீங்க, உங்கள் தங்கச்சியை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன வந்துட்டீங்க சொல்லாமல் கொள்ளாமல் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ லிசா தான் வாரா. என்ன மாமனரே குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறா. உடனே இப்போ உங்கள் அப்பா தான் இல்லைம்மா அப்படின்னே இல்லைம்மா வாடி போடியே அப்படின்னு சொல்லிட்டு லிசாவை கேட்குறா. சரி எங்கள் வீட்டுக்கு மருமகள் லைட்டாக வேறு என்னத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என் பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எங்கள் குடும்பத்துக்கும் ஓகே தான் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு அப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே தான் பட் அதுக்கப்புறம் மாஃபியாவை அப்படின்னு இங்கே பாருங்க மாமனரே, யாருக்காண்டியும் வந்து என்னால் அந்த இதெல்லாம் விட முடியாது. நான் வேணா அதுலேருந்து நான் வந்து கெட்டது எதுவுமே பண்ண மாட்டேன். உங்கள் பிள்ளையும் பத்திரமா பார்த்துக்கிடுவேன். யார்கிட்டையும் அப்படி உங்கள் பிள்ளையை வந்து நான் வந்து சேஃபாக பார்த்துக்கிறேன் சரியா, அவ்வளோதான். என்னென்னா வந்து விடலாம் முடியாது. நீங்கள் வந்து என் பேரில் வேணால் 4 கம்ப்ளைண்ட் போட்டுவிடுங்க, நீங்களும் வந்து வாதாடுங்க, வேணா உங்கள் பிள்ளையை வந்து கூட்டுவாங்க வாதாடுறதுக்கு அப்படின்னு. நீங்கள் வாதாடுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் கூட்டு வந்து குடும்பத்தோடு வந்து எம்மளை பழி போடுங்க, நான் தாராளமாக சிரிச்சிட்டு எம்சாடிக்கு அந்த குண்டுக்குள்ளே நிற்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. இல்லை ஆமலை நம்ம கேஸ் போடுற முதல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவை சொல்கிறாங்க. என்னடா இது உலக அதிசயமாக இருக்குது, வாரத்துக்கு 3 நாள் வந்து என்ன கோர்ட்டுக்கு கூட்டு வர்றதே காரணம் நீங்கள் தானே, இனிமேல் எம்மளை கேஸ் போட மாட்டீங்களா, இனிமேல் என்னால் கோர்ட்டை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பா சொல்கிறாங்க. இன்னும் இப்படி எல்லோரும் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதோட நான் வந்து இந்த 2 ஷாட்டை வந்து முடிச்சுக்கிறேன். இதை நான் வந்து 1 ஷாட்டாக ரெக்கார்ட் பண்ணேன், கடைசியில் 2 ஷாட்டாக போட வேண்டிய நிலைமை வந்துட்டு. சரி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க, கமெண்ட் முக்கியம். ஓகே, அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே ஸ்டார்ஸ், பாய்.